உண்மையை சொல்லணும்னா அஷ்டம சனியால் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து இவர்கள் மீண்டு வரக்கூடிய காலமாக அடுத்த 5 மாத காலம் இருக்கும். அதில் முதல் விஷயமா கடகத்துக்கு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டை கொடுப்பாங்க. கையில் 10 ரூபா காசு வச்சு செலவு பண்ணுவாங்க. ஏற்கனவே இருந்த பணம் வந்துச்சுன்னா கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். புதிய அறிமுகங்களால கடகராசிக்கு நல்ல ஒரு பீக் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடகராசிக்கு இறைவன் வழங்க போறார். ரொம்ப முக்கியமா ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு திருப்பம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போகிறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த 5 மாதத்தில் யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவில் மனசளவில் எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பாக ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போகிற மாதிரியே இருக்குது. பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை சந்தித்த சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில், ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நினைச்சாலும் பயமாக இருக்குது, எதை தொட்டாலும் பயமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவித்தவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான் உடல் தெளிவு, உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாதமாக கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்ச கூட சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பல கடகராசிக்காரர்கள் என்கிட்ட பேசுகிறத பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா அஷ்டம சனியால் பட்ட கஷ்டங்கள்லேருந்து இவர்கள் மீண்டு வரக்கூடிய காலமாக அடுத்த 5 மாத காலம் இருக்கும்.
இந்த 3 வருஷத்துல முடிக்க முடியாத பல விஷயங்கள் கடகத்துக்கு இருந்தது. குறிப்பா குடும்ப வாழ்க்கைய நிறைய பேர் தொலைச்சாங்க. காதல்ல நிறைய பேர் பிரச்சனைகள சந்திச்சாங்க. நிறைய நம்பிக்கை துரோகங்கள அனுபவிச்சாங்க. ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை. ரொம்ப நேர்மையா, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க கூட தப்பான நபர்கள்ட்ட போய் சிக்கி வாழ்க்கையை இழந்ததும் கடகராசியில் பல பேர் உண்டு. பிசினஸ் பண்றேன்னு பணத்த போட்டு ஏமாந்துட்டேன். அல்லது ரொம்ப உண்மையா, நேர்மையா நான் இருந்து கூட என்ன நிறைய கடவுள் ஏமாத்திட்டாருன்னுலாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகளை மறுக்கக்கூடிய அடிப்படையில், மறக்கக்கூடிய அடிப்படையில இந்த ஒரு 5 மாதம் கடவுள் இவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். அதுல முதல் விஷயமா கடகத்துக்கு ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டை கொடுப்பார். கையில 10 ரூபா காசு வச்சு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா கடகம் வந்து நிறைய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். கடந்த காலத்தில் அவர்கள் வீழ்த்தப்பட்டதுனால ஒரு 150க்கெல்லாம் இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. ஒரு 500 1000க்கு டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப தன்மானமா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் கூனி குறுகி அவருடைய எண்ணங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அந்த விஷயத்துல இருந்து அவங்க மீண்டு வந்து ஜெயிப்பாங்க. ஒரு 10 ரூபா அவங்க 10 பேத்துக்கு செலவு பண்ணுவாங்க. என் பொண்டாட்டிக்கு ஒன்று ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும், என் அப்பாவுக்கு ஒரு வேட்டி கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அப்ப ஏற்கனவே இருந்த பணம் வந்துச்சுன்னா கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு புதிய தன்னம்பிக்கையும், புதிய தைரியமும், புதிய தெம்பும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை கடவுள் தருவார். புதிய நண்பர்கள் வருவார்கள். ஏற்கனவே சண்டையா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்கலாம் இனிமேல் சாதகமா நம்மகிட்ட வந்து நிற்பாங்க. சில முயற்சிகள், அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் நமக்கு சில வெற்றி அடையும். புதிய அறிமுகங்களால கடகராசிக்கு நல்ல நல்ல ஒரு பீக் கிடைக்கும். திடீர்னு ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகத்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும். மனக்குழப்பத்திலேருந்து அவங்க சரியாயிடுவாங்க. ரொம்ப நாளாக வைத்திய செலவு பார்க்குற கடகராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் ஹெல்த் வைஸில் இருக்கிற நோய் தீரும். அதில் முக்கியமாக வம்பு வழக்கு கோர்ட்டில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை தரும். மெயினாக கண் திருஷ்டி, ஓம்பல், பொறாமலாம் போயிடும். கடகம் வந்து புது புடவை கட்டினாலே சண்டை வரும். வீட்டில் புதுசாக வேட்டி சட்டை கட்டி ஒரு வெளியே போயிட்டு வந்தால் சண்டை வரும். வீட்டுக்கார கூட வண்டியில் உட்காந்துட்டு போனால் சண்டை வரும். இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டால் சண்டை வரும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா சண்டை வரும். நேற்றுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு பக்கத்தூருக்கு போய் 2 ரீலை போட்டேன், ஜுரத்தில் படுத்துன்னு இருக்குன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த கவலைகள் எல்லாம் மாறும். அதே மாதிரி கடகராசிக்கு வந்து கடந்த ஒரு 3 வருஷத்துல இருந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. லவ்ல ஏமாந்துருவாங்க, ஃபேமிலியில பிரச்சனை வந்திருக்கும், அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பாங்க. இந்த சிக்கல்கள் எல்லாம் சனி வக்கரத்தில் சரியாகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் சரியாகும். சில கடகராசி அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க, அல்லது அப்பா வந்து கடகராசி பிள்ளைய நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். ரொம்ப முக்கியமா கடகம் எதிர்பார்த்த பட்டத்தையும், பதவியையும், பொறுப்பையும், புகழையும் கடவுள் கொடுக்க போறார். இந்த பீரியட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடகராசிக்கு இறைவன் வழங்க போறார். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கும்? கடகத்துக்கு முன்னாடி பேசினது தான் 1000 விஷயங்களை நல்லதுன்னு சொன்னாலும் கூட கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பழகிறவங்க பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. 3 வருஷத்தில் கடவுள் நிறைய கற்றுக் கொடுத்துட்டாரு. உண்மையாக சொல்லணும்னா யார்கிட்ட அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். தப்பான நபர்கள்ட்ட உண்மையான அன்பு, காதலை கொடுத்துட்டு அதால் நிறைய வழியை நீங்கள் சுமந்துக்க வேணான்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இதை நான் சொல்கிறதுனால பள்ளம் இருக்குன்றதுனால எல்லாரும் விடணுன்ற அவசியம் இல்லை. பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்குவமாக நடந்து போய் பள்ளத்தை தாண்டவும் முடியும், சுற்றியும் போக முடியும், அல்லது கையை ஊனி இறங்கியும் போக முடியும். அது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் பார்த்துக்கணும் சார். அவங்க வந்து மெயினாக உடம்பு, வேலை, தொழிலெல்லாம் தாண்டி இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக தேவையில்லாத சிக்கல்கள் வரும். பேசுகிற வார்த்தைகளையும் கொஞ்சம் கடகராசி நிதானமாக இருக்கணும். யாரை நம்பியும் வாக்கு கொடுக்காதீங்க, வார்த்தையை விடாதீங்க. சனி வக்கர பயிற்சியில் என்ன சார் ஸ்பெஷலான அனுகூலங்கள் இருக்கும்? ஸ்பெஷல் அனுகூலம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தைக்கு இருக்கக்கூடிய உடல்நல கோளாறுகள் சரியாகும். தந்தை வழியில் ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து பத்து வேணும்னா கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக ஒரு 5 மாதத்துல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு திருப்பம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அது இவங்க எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வேணாலும் அடிக்கலாம். 9வது இடத்துல சனி வக்கரம் அடைகிறதுனால அந்த மாதிரியான அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். இவங்க எப்பேற்பட்ட வழிபாட்டில் ஈடுபடலாம்? சந்திரனுடைய வழிபாடு கடகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ பௌர்ணமி பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை, அம்பாள், காளி கோவில் எதாவது இருந்துச்சுன்னா, பெண் தெய்வத்தினுடைய ஸ்தலங்கள் எந்த தலமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த நிலவொளி மேலே படுற மாதிரி ஒரு கிரிவலமோ மலை வளமோ பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அதை அவங்க செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய வெளிச்சமும் பிரகாசமும் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது?
ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஜாதகத்தில். சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, எதிர்பாராத நிலச்சரிவு மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோடு இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகு கேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணீரை தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.